ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் ஆகி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களோட ஃபியூச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த கம்யூனிட்டி. நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகணுமெண்டா அதுக்கு ஒரு பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது. ஏன்னு இந்த ரூல்ஸ்ண்டா வந்து எங்களுக்கு தேவை பெட்டர் வந்து 3% இன்ட்ரெஸ்ட்டோட ஜாயின் ஆகிற ஆக்கள் தென் 300% வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத. இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆன பிறகு 3 குரூப் இருக்கும், ட்ரேடிங், பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட். அந்த குரூப்புக்குள்ள போனீங்கன்னா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ரூல்ஸ் எல்லாமே எழுதியிருக்கும். ஸோ பேசிக்கான ரூல்ஸ் என்னென்னா, இப்போ ட்ரேடிங்கோ பிஸ்னஸோ இன்வெஸ்ட்டோ எந்த குரூப்புக்குள்ளே போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் கதைக்கணும். அதை விட்டுட்டு மீம்ஸ் அனுப்புகிறதோ இல்லாட்டி வீடியோஸ் அனுப்புகிறதோ இல்லாட்டி பேட் வேர்ட்ஸில் கதைக்கிறதோ அது அப்படியாச்சும் கதைச்சா யாராக இருந்தாலும் சரி, எந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் விட்டு வெளியில் கிக் பண்ணிடும். பிகாஸ் நான் இந்த கம்யூனிட்டி என் ஃப்ரெண்ட்ஸோட க்ரியேட் பண்ணுற ஐடியா வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் பண்ணி எங்களோட ஃபியூச்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து உங்களோட பிஸ்னஸை கம்யூனிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் அட்மினை காண்டாக்ட் பண்ணணும். அதுன்ற ரீசன் வந்து ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணுறது உண்மையாக ஸ்கேம் பண்ண செய்கிற ஆக்களை மட்டும் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ நீங்கள் எங்களை ஃபஸ்ட்டாக காண்டாக்ட் பண்ண பிறகு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து தாராளமாக அந்த கம்யூனிட்டிக்கு போயிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த கம்யூனிட்டியால் நீங்கள் ஸ்கில்ஸை வளர்த்து ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி இல்லாட்டி லாஸ் ஆனாலும் சரி அதுக்கு அட்மினோ இல்லாட்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்க வேறு ஒருத்தருமே பொறுப்பு இல்லை. அது உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிள்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. பெட்டர் வந்து ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் ஆகி ஸ்கில்ஸை ஷேர் பண்ணி லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் தனியாக இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் டெலிஃபோன் நம்பர் வந்து இன்ஸ்டா, டிக்டாக் இல்லாட்டி யூடியூப்பில் வந்து டைப் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். See you.